அங்க வரலங்க. சர்ச்சுக்கு காலையில் எழுந்து இவ்வளோ 4 மணிக்கெல்லாம் எழுந்து தூரம் இவ்வளோ வந்தது சாவ வாங்கவா வந்தோம்? சொல்லுங்களேங்க. டிப்ரெஷனை வாங்கவா வந்தோம்? எப்படியாவது வாழவா வந்தோம்? இல்லங்க. சிறையிருப்பு மாறும் என்று எனக்கு ஒரு பத்திரம் உண்டு, நான் கையெழுத்திட்டு எருசலேமில் வைத்திருக்கிறேன். சீக்கிரம் அதன் பரிபூர்ணத்தை காண்பேன். பக்கத்துல திரும்ப வருவேங்க. வந்து என் நிலத்தை சுதந்திரிச்சு வீட்டை கட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல பிரைட் டேஸ் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். 70 வருஷம் சிறையிருப்பா, 20 வருஷம் சிறையிருப்பா, 70 வருஷம் முடிஞ்சு வாங்குங்கன்னா கர்த்தர் சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா தொல்லையும் தீர்ந்து இல்லைங்க. கர்த்தர் இப்பயே வாங்குன்றார். சிறை கைதிகளுக்கு முன்னாடியே குழியில் இருக்கும் போதே உன்னை சந்திப்பதற்கு ஹனாமில் வருகிறார். அனநாத்தின் சொத்து பத்திரங்களோடு வருகிறார். பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குன்றார். ரெஜிஸ்டர் பண்ண. சிலர்லாம் எழுந்தில்ல ஆமேன்னு சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வெற்றியான நாட்கள் வரும்? ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் ஆதி நிலைக்கு திரும்புவார். கையை மேல உயர்த்துவீங்களா? எங்கே அழுதியோ, எங்கே உன்னை இறக்குனாங்களோ, எங்க உங்களை முடிக்க நினைச்சாங்களோ, என்ன எங்க உனக்கு சதி பண்ணாங்களோ, அதே இடத்துல நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நெருக்கத்தின் நடுவில் கூட என்னை கர்த்தர் உயர்த்தினார் என்ற சாட்சியை நீங்க எழுதி முடிப்பீங்க. துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத. நல்லா கேட்டுக்கோங்க. துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத. எரேமியா, நீ துன்பத்தின் நடுவிலேயே பத்திரத்துல கையெழுத்து போடுன்றார். ஹல்லேலூயா. பாஸ்டர், எங்க கடந்த கால வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். நான் உங்களுக்கு கம்பீரமா சொல்றேன் பிரதர். உங்க எதிர்கால தயவும் உங்களுக்கு தெரியாது பிரதர். புரியல? ஆமென். கடந்த காலத்தின் வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். சிஸ்டர், உங்க எதிர்காலத்தின் தேவ தயவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. கர்த்தர் தயவுள்ள தெய்வம். ஹனாமியல் வரும்போது, கிருபை உன்னை சந்திக்கும் போது பதில்களோடு வருவார், ஆக்ஷனோடு வருவார். உங்க சிறந்த நாட்கள் உங்க பின்னாடி அல்ல, உங்க சிறந்த நாட்கள் உங்க முன்னாடி. கசப்பை விலை கொடுத்து வாங்காதீங்க, கஷ்டப்பட்டு வாங்காதீங்க, உடைவை வாங்காதீங்க, தலைமுறையின் உடைவுகளை வாங்காதீங்க, தலைமுறையின் சாபத்தை வாங்கிட்டு உட்காராதீங்க. இன்னைக்கு எழுந்து செயல்பட தொடங்கு. உபத்திரவத்தின் நடுவில் சாம்பல்ல உட்காரும் போதே சொல்லு, கர்த்தரனை சிங்காரமாய் மாற்றுவார். ஏன்னா கடைசியா அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த வார்த்தை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?